நிச்சயமாக தமிழ் தேசியம் என்ற இந்த சுயநிர்ணய அடிப்படையில் நிச்சயமாக அது அந்த கொள்கை அடிப்படையில் எமது பச்சிலைப்பள்ளி பிரதேசமானது ஒரு வளமிக்க ஒரு அழகான முறையின் கரைக்கு பிரதேச சபையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை தருமாறு ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிகாரத்தை தந்து பார்த்தால் கரைச்சி பிரதேச பொறுத்தளவில் இந்த கட்சி எங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் இல்லை. நமது மக்கள் சார்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம். உண்மையிலே மிக நீண்ட காலமாக 75 ஆண்டுகளை பொறுக்கும் பொழுது நான் சொன்னேன் வட்ட கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்தினா வட்ட கட்சியில் ஆஸ்பத்திரி 100% நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தியில் எங்களுக்கு இருக்கு. கிளிநொச்சி மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மாறி மாறி வந்து வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் ஒரு உறுப்பினர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறீர்கள். நாங்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இளைஞர் பேரவையாக கிளிநொச்சியில் மக்களுக்கான சேவையில் செய்து கொண்டு வரோம். தமிழ் தேசியத்துடன் கூடிய சேவையில் தான் செய்து கொண்டு வரோம். நாங்கள் நேற்றைய தினம் வந்து சுயேட்சை குழுவாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நம்புகிறோம் என்னென்றால் இந்த தேர்தலில் நிறைய கட்சிகள் போட்டி போடுது. நாங்கள் சுயாதீனமாக போட்டி போடுறதால ஏற்கனவே நாங்கள் போட்டி போட்டு அந்த தேர்தல் இறந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தேர்தல் திருப்பி நடக்க இருக்குது. அது புதுசாக நாங்கள் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறோம். முக்கியமான ஆட்கள் நல்ல கிராம மட்டங்களில் அடிமட்டங்களில் வேலை செய்கிறார்கள் நாங்கள் உள்ளடக்கித்தான் அந்த வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒரு கணிசமான வாக்குகளோடு வந்து இந்த கரைச்சி பிரதேசவையை ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் நாங்கள் வெல்லுவோம் என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் வென்றா பிறகு மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால் நிச்சயமாக அந்த ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி கொண்டு தமிழ் தேசியத்துடன் கூடிய ஒரு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதுதான் நான் சொல்ல வார். இப்போ கரைச்சி பிரதேசத்தில் எத்தனை வட்டாரத்தில் நீங்கள் கரைச்சி பிரதேசத்தில் 21 வட்டாரத்துக்கு ஆக்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். 17 பட்டியல் வேட்பாளர்களை போட்டிருக்கோம். அதில் விண்ணப்பம் கூறப்பட்ட வகையிலேயே நாங்கள் பூர்த்தியாக நாங்கள் போட்டிருக்கிறோம். நிச்சயமாக நான் இப்போ ஏனியாக்கள் சொல்கிற மாதிரி 21 வட்டாரங்களை நாங்கள் வெல்லுவோம்ன்றதில் நிச்சயமாக நாங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும்ன்றதில் நான் உறுதியாக இருக்கேன். ஓகே. இப்போ இருக்க கட்சிகளில் நிறைய சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுது, கட்சிகளும் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தற்போது போட்டியாக இருக்கும் ஒரு கட்சி அல்லது சுயேட்சை குழுனா எதை நினைக்கிறீங்க? எங்களுக்கு கரைச்சி பிரதேச பொறுத்தளவில் எந்த கட்சியும் எங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் இல்லை. என்றால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலும் 2-3 கட்சிகளாக உள்ளுக்குள்ளே பிரிஞ்சு கொண்டு இது கடந்த காலங்களில் வேறு தேர்தலில் வேறு மேடைகளில் உள்ளுக்குள்ளே இருக்கிறார்களையே விமர்சித்தாக்களாக தான் இருக்கணும். இது நாங்கள் சொல்கிறத விட மக்கள் வடிவாக திட்ட தெளிவாக விளங்கி கொண்டிருக்கணும். ஆகவே நாங்கள் ஒரு தனித்துவமாக தமிழ் தேசிய இளைஞர் பேரவை என்ற தமிழ் கடந்த காலங்களில் 2009ஆம் ஆண்டுக்கு நினைவு கூறப்பட்ட ஒவ்வொரு தமிழ் தேசிய நிகழ்வுகளையும் நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து கொண்டு வரோம். நாங்கள் ஒரு சிறுமியாக கரைச்சிகளை செய்தால் கூட எங்களுக்கான பொருளாதாரங்கள் மிக வலுவாக இல்லை. எதிர்காலங்களில் நாங்கள் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளோடு பேசி நிச்சயமாக தமிழ் தேசியம் என்ற இந்த சுயநிர்ணய அடிப்படையில் நிச்சயமாக அது அந்த கொள்கை அடிப்படையில் நாங்கள் அபிவிருத்தியையும் உள்ளடக்கி நிச்சயமாக நாங்கள் பயணிப்போம். இதில் எங்களுக்கு போட்டியாக ஆரும் இல்லை என்றதை நான் திட்ட தெளிவாக சொல்கிறேன். நாங்கள்லாம் அதில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வருவோம். ஓகே. சில பெரிய கட்சிகள் பிளவடைஞ்சிருக்குது, அதே நேரத்தில் சில பெரிய கட்சிகள் கூட்டணியாக பயணிக்கிறாங்க. இது தொடர்பாக உங்களோட பார்வையில் எப்படி பார்க்கணும்? இல்லை, அவையில் ஒரு அரசியல் வியாபாரிகள் என்று மட்டும்தான் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். அவையில் இன்றைக்கு பிரிவினம், நாளைக்கு ஒன்று செய்வினம், அவையில் ஒரு இடத்துக்கு வாரத்துக்காக முதிர்ந்த அரசியல்வாதிகள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கிறோம். ஆனால் இனிவரும் காலங்களில் ஒரு இளம் அரசியல்வாதிகள் இந்த மாவட்டத்தையோ இல்லாட்டி இந்த வடகிழக்கு ஆளக்கூடிய நிலை மிக விரைவில் நடக்கும் என்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன், நம்புகிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த வணக்கம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், எப்படி உங்களோட வெற்றி வாகை எப்படி இருக்குது? எங்களை பொறுத்தவரையிலே இந்த முறை மக்கள் எங்களை பெரும்பாலான அதிகாரத்தோடு தெரிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கடந்த 15 வருடங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஆட்சியை பிடித்த கட்சிகள் தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொன்ன போதும் அவர்கள் மக்களுடைய வாழ்வியலிலேயோ தமிழ் தேசிய அரசியலிலேயோ சமூக மாற்றத்திலேயோ ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை தருமாறு ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிகாரத்தை தந்து பார்த்தால்தான் நாங்கள் எப்படி செயற்படுறோம்ன்றது தெரியும். அதை தராமல் சொல்ல முடியாது. ஆகவே இந்த முறை நாங்கள் பலமாக நம்பி இருக்கின்றோம். அரசினுடைய ஒடுக்குமுறையினுடைய பிரச்சனைகள், அதால் மக்களுக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த முறை மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சரியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான சாதகமான நிலைமையாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்குரிய வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்கின்றது என்பது எங்களுடைய கருத்து. எந்தெந்த மாவட்டங்களில் உங்களோட கட்சி போட்டியிடுது? வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களையும் நாங்கள் போட்டியிடுறோம். ஓகே. கிளிநொச்சியில் எத்தனை வேட்பாளர்கள்? கிளிநொச்சியில் 52 வேட்பாளர்கள்.
பழையில 16, 38 கிளிநொச்சியில் கரைச்சியில். ஓகே, வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே, சொல்லுங்கள் ஐயா. இன்று நாங்கள் கரைச்சி பிரதேச சபைக்கும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபைக்குமான வேட்புமனுக்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்திலே நாங்கள் இங்கே தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த கடந்த காலங்களில் தனியாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தனித்தான ஓட்டுகளை கொடுத்தது. ஆனால் இந்த முறை தேசியத்தை விரும்புகின்ற அணிகளோடு நாங்கள் சேர்ந்து இந்த முறை களத்திலே குதித்திருக்கிறோம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் பேரழிவுகளை சந்தித்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் இடம்பெயர்ந்த காலத்தில் பேரழிவுகளை சந்தித்தது. ஆகவே நாங்கள் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னென்னா நாங்கள் மீள் குடியேறின எங்கட பிரதேச சபை நல்ல வாழ்வியலை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் துர்ப்பாக்கிய நிலையை 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பிரதேச சபையினுடைய பெரும்பான்மை தமிழரசு கட்சியின் பாட்டிலும் 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பிரதேச சபை தமிழரசு கட்சியின் சார்பிலே தான் கிடைத்தது. இரு காலத்தின் அணிகளையும் இந்த பிரதேசத்தில் செய்யப்பட்ட அபிவிருத்திகள் என்றது இதையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருந்ததையும் பறிகொடுத்ததுதான். அது மட்டுமல்ல, எங்களோட கலாச்சார சீரழிவுக்கு உந்து சக்தியாக இருந்ததும் பிரதேச சபையின் பொறுப்பாளராக இருந்தவர்களெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து வரும்போது ஒரு மதுபான நிலையம் கூட இந்த கிளர்ச்சியில் இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முழத்துக்கு மூலமாக அது 16, 17, 18 வந்துவிட்டது. இதை விட வீடு ஊருக்கு ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எது எவ்வாறு இருந்தாலும் பிரதேச சபை என்ற அனுமதி இல்லாமல் வியாபார உரிமம் இல்லாமல் இதில் நடத்த முடியாது. ஆனால் பெட்ரோல் செட் நடத்தினாலும் சரி, பெட்ரோல் செட்டுக்கும் கொடுத்துருக்கிறார்கள், மதுபான நிலையத்துக்கும் கொடுத்துருக்கிறார்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கும் கொடுத்துருக்கிறார்கள், பிள்ளையாக கட்டின மஸ்கோட்டுக்கும் கொடுத்துருக்கிறார்கள். வீதிகள் எல்லாத்தையும் அரசாங்கத்தின் உதவியில் கிடைக்கப்பட்ட சின்ன சின்ன சலுகை கூட சரியான முறையில் வீதிகளை கூட கேட்டால் அங்கே பேரின கட்சி மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்குறதில்ல. நான் கடந்த 18ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு பிரதேச சபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தில் எதிரணியில் இருந்தேன் நான். ஆனால் நாங்கள் சொல்கிற கருத்தோடு ஒன்றும் அங்கே இருக்கிறதில்ல. உதாரணமாக மின் பல்புகளை பொருத்தும் பொழுது நான் சொன்னான், வட்ட கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்தினா வட்ட கட்சியில் ஆஸ்பத்திரிக்கு ஒரு மின் பல்பு நான் கேட்டால் போடக்கூடாது. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பாரதூரமான விடயம் நடந்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கடந்த 2014ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 8ஆம் தேதி வட்ட கட்சிக்கு ஒரு தம்பி கூலி வேலை செய்ய வந்தவர் தேர் கட்டி இருக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கால இறந்து விட்டார் மின்தாகி. இதுக்கும் பிரதேச சபை உரிய முறையில் அந்த கோஸ்வேயை மாற்றுறதுக்கு நான் கேட்டால் செய்யக்கூடாதுன்னு விட்டதில் அநியாயமாக ஒரு இது வளைய போச்சு. சரி, ஓகே. மற்றது இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கட்சிகள் பிளவடைஞ்சிருக்குது. சில பெரிய கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து போட்டிடுறாங்க. இது தொடர்பாக உங்களோட பார்வையில் இல்லை? இப்போ இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதாவது தமிழரசு கட்சியிலிருந்து திரிந்தவர்கள் தான் இன்றைக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இன்றைக்கு கேபி தவராஜா ஒரு ஒத்துழைப்பு இருக்குது, மற்றது சிவாஜிலிங்கத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கிறது, மற்றது அருந்தோபான் அவர்களுடைய ஒத்துழைப்பு நடந்திருக்கு, மற்றது சிவாஜிலிங்கம் அப்படியானவர்கள் இன்னும் அவர்கள் இந்த ஒற்றுமைகளை பற்றி சேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் தேசியத்தில் பற்றுறுதியோடு இருந்த ஒரு பழமையான அந்த கட்சி, விட்டுக்கூடாத கட்சி, ஆளுமை உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் கொண்ட கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆற்றல் உள்ளவர்கள்லாம் சேர்த்திருக்கிறார்கள். போட்டியாக இருக்கும்னா இந்த கட்சி நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்தில் நாங்கள் பின்பற்ற கொள்கைக்கு யாருமே போட்டி இல்லை. ஆனால் நடைமுறையில் மக்கள் கடந்த காலங்களிலே வேறு இடங்களுக்கு வாக்களித்து பழகியபடியால் நாங்கள் எங்களுடைய தேசிய கருத்துக்களை கொண்டு செல்லுகின்றோம். போட்டி என்று நாங்கள் யாரையும் கருதவில்லை. எங்களுடைய ஒரு தனித்துவமான கட்சி தமிழ் தேசிய கட்சி, ஊழலற்ற நிர்வாகத்தை விரும்புகின்ற கட்சி. ஆகவே போட்டி என்பது சமாந்தரமான விடயங்களை கருத்து கொண்டு போட்டி என்று பார்க்க முடியும். இது சமாந்தரமற்ற விடயங்கள் இருக்கின்றபடியால் போட்டி என்று பார்க்க முடியவில்லை. எங்களுக்கு பெருமளவான வெற்றி கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்குது. பல்வேறு சுயேட்சை குழுக்களும் பல்வேறு கட்சிகளும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய அறிமுகங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. முன்னால் பார்த்து இதுதான் தற்போதைய நிலவரம். கொழும்பு ட்ரெயின் ஒன்று போய் கொண்டிருக்குது இந்த இடத்துல. ஓகே, இதை பண்ணிக்கலாம்.
இங்கே 2 பேரும் எடுங்க பிறகு. ஓகே, வணக்கம் கிளிநொச்சி வாழ் மக்களே. ஏனென்றால் இன்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சியிலே கரைச்சி, பச்சிலைப்பள்ளி போன்ற பிரதேச சபைகளுக்கு மனு தாக்கல் செய்து அந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு எதிர்வரும் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு வெற்றியுடன் இந்த கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தயாராக இன்று மனு தாக்கல் செய்து வெற்றிகரமாக நாங்கள் அதை நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆகவே இந்த கிளிநொச்சி வாழ் மக்களிடம் நாங்கள் மிகவும் அன்புடன் மிகவும் தோழமையுடன் கேட்டுக்கொள்வது, இந்த கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு இந்த பிரதேச சபையால் ஆற்றக்கூடிய அனைத்து வசதிகளையும் தேவைகளையும் நாங்கள் குறையில்லாமல் நிவர்த்தி செய்வோம். அதே போன்று ஊழல் மோசடி இல்லாமல் இந்த கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு ஒரு நேர்மையான பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் எல்லாருமே இலங்கை வாழ்ல இருக்கின்ற அனைத்து பிரதேச சபைகளும் இருக்கும் நேர்மையான பிரதிநிதிகள் இந்த கரைச்சியிலும் பச்சிலைப்பள்ளியிலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தலிலே இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலிலே நாங்கள் கேட்டுக்கொள்வது, பிரதேச சபையால் ஆற்றக்கூடிய அனைத்து உதவிகளையும் நாங்கள் குறைவில்லாமல் செய்வோம். அதற்காக எதிர்வரும் 6ஆம் திகதி 5ஆம் மாதம் 6ஆம் திகதி நடைபெறவிருக்கும் அந்த தேர்தலிலே திசை காட்டி சின்னத்திற்கு வாக்களித்து நாங்கள் அனைவருமே ஒன்றாக ஒரு தாய் மக்கள் போன்று செயல்படுவோம். இந்த வெற்றிகளை நாங்கள் அனைவருமே கைகோர்த்து பெற்றுக்கொள்வோம் என்பதை நான் மிகவும் அன்புடன் நாங்கள் இந்த கிளிநொச்சி வாழ் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் என்பிபியினுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருந்தது. உள்ளூராட்சி வெற்றி, ஆமாம், நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகும்போது அந்த மக்களுடன் பழகும் போது எங்களுக்கு தெரிகின்றது, அந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எடுத்த வெற்றியையும் விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை முழுவதிலும் பெற்றுக்கொள்வதை போன்று இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பது மிகவும் உறுதியாக எங்களுக்கு கூறலாம். ஓகே, கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஏதேனும் கட்சி, வேறு ஏதேனும் கட்சிகள் உங்களுக்கு சவாலாக இருக்கிறதா? இல்லை, ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் வித்தியாசமாக சிந்தித்தார்கள், மக்கள் ஒரு மாற்றத்திற்காக சிந்தித்தார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு மாற்றத்தை, அவ்வாறான ஒரு புதிய சிந்தனை கிளிநொச்சி வாழ் மக்கள் இந்த முறை பிரதேச சபை தேர்தலிலும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள், அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற அந்த 100% நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தியில் எங்களுக்கு இருக்குது. இன்றைய தினம் காலையில் 9 மணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருந்தார்கள். சில கட்சியினரும் மற்றும் சில சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நீங்கள் ஏதேனும் கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? அதுதான், இதை அவற்றினூடாக அது தேர்தல் சட்டத்திற்கு அமைய அவர்கள் சரிவர கொடுக்காத காரணத்தினால் தான் அதை நிராகரிக்கப்பட்டது. ஆகவே அந்த சரிவர அவர்களது ஆய்வு அல்லது அதை ஆராய்ச்சி செய்து அந்த மனுக்கள் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை. ஆகவே அவை நிராகரிக்கப்பட்டது. அது தொடர்பான அக்கறை செலுத்தாத காரணத்தினால் நான் நினைக்கின்றேன் அவை நிராகரிக்கப்பட்டது. ஆகவே அது ஒரு கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் அது தொடர்பாக சந்தோஷப்பட மாட்டோம். ஏனென்றால் எல்லாருக்குமே இந்த தேர்தலிலே போட்டியிடும் அந்த ஜனநாயக உரிமை இருக்கின்றது. ஆகவே அந்த கட்சிகளுடைய தவறினால் அவை நடைபெற்ற தொடர்பாக தான் எமது கருத்து. உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுடைய அணி வெற்றி பெற்று பிரதேச சபைக்கு உள்ள வாங்கும் போது நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முதலாவது வேலை திட்டம் என்னவாக இருக்கும்? முதலாவது வேலை திட்டமாக நாங்கள் மேற்கொள்ள நிறைய வேலைகள் இருக்கு. ஆனால் மிகவும் உறுதியாக கூறுகின்றேன், இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே எமது அரசாங்கம் காசு ஒதுக்கப்பட்டிருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் உள்ளிட்ட வடமாகாணத்துக்கு 1200 கிலோமீட்டர் உள்ளூர் பாதைகள் புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவ்வாறான பணிகளை நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிறகு நாங்கள் ஆரம்பிக்க எடுக்கிறோம். அதே போன்று இந்த உள்ளூராட்சி சபை மூலமாக எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பணிகளை மக்களுக்கு செய்ய முடியுமோ அவை அனைத்துமே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோடு கதைத்தமைக்கு நன்றிகள். உங்களுடைய வேட்பாளர்கள் வேறு யாராவது கதை? அடுத்ததாக நான் நம்புகின்ற இதில் நிச்சயமாக வெற்றி கொள்ளும் எமது கரைச்சி பிரதேச சபையிலே தவிசாளராக பதவியேற்க இருக்கும் எதிர்காலத்திலே மக்களுடைய ஆதரவோடு பதவியேற்ப இருக்கின்ற எமது சபாரட்னம் தோழர் தமது கருத்துக்களை தெரிவிப்பார். இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றோம்.
உண்மையிலே இந்த கரைச்சி பிரதேச சபை இதுக்காக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வேட்புமனுவிலே மிக நீண்ட காலமாக இந்த கரைச்சி பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே சமூக பணியாற்றிய மிக ஆர்வலர்கள், புத்திஜீவிகள், அறிவாளிகள் மற்றும் சமூக பணியிலே மிக சிறப்பாக தங்களுடைய செயற்பாடுகளை கொண்டிருந்தவர்கள் இங்கே வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையிலே இந்த வேட்புமனுவிலே வழங்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் மிக சிறந்தவர்கள், மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். ஆகவே நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பிரதேச சபையை நூடாக நாங்கள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விடயங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். உண்மையிலே மிக நீண்ட காலமாக 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே இந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்தியிலே மிக பின்தங்கிய நிலை காணப்பட்டது. இன்று வரை நிறைய விடயங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உண்மையிலே பிரதேச சபையினுடைய வளங்களை பயன்படுத்தி இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற முழு வீதிகளையும் கூட நாங்கள் மிக சிறப்பாக புனரமைக்க முடியும். அதே போன்று வீதியோரங்கள் அந்த வீதி விளக்குகள் உண்மையிலே சில பிரதேசங்கள் வனத்தால் சூழப்பட்ட பிரதேசங்களாக இருக்கிற இடங்களிலே அதிகமானது யானை, காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த பகுதிகளுக்கே உண்மையில் அந்த மின்சார விளக்குகளை பொருத்த வேண்டிய ஒரு பிரதான தேவை இருக்கின்றது. அதே போன்று இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற முன்பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நடவடிக்கைகள் போன்ற விடயங்கள், திண்ம கழிவு அகற்றல் போன்ற விடயங்களில் நாங்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவோம். உண்மையில் இது வினைத்துறையுடன் எந்த விதமான இழப்புகளும் இல்லாமல் மிக வினைத்திறனுடன் அதை பணியாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் மிக சிறப்பான இந்த எங்களுடன் இணைந்திருக்கின்ற இந்த அணியினர் மிக சிறப்பாக தங்களுடைய பணியை ஆற்றக்கூடியவர்கள் என்ற வகையிலே நாங்கள் உண்மையிலே இந்த கரைச்சி பிரதேச சபையினுடைய இந்த தேர்விலே அனைத்து வட்டாரங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்து நிறைவேற்று. ஓகே, நன்றி. சபைக்கு பிரதம வேட்பாளராக போட்டியிடும், தவிசாளராக போட்டியிடும் எமது ஜனா தோழர் அவர்கள் கருத்து தெரிவிப்பார். வணக்கம். இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான நாளினை தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்துள்ளது. கடந்த காலத்தில் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல், அதனை கடந்து பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நமக்கு வழங்கிய ஆணையை ஏற்றுக்கொண்டு மிகவும் ஒரு உள்ளூர் மக்களுடன் ஒரு சுமூகமான ஒரு சகோதரத்துவமான ஆட்சியை நோக்கி நாங்கள் கடந்து செல்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எமது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எமக்கான ஒரு முதலாவது வெற்றியாக அமைகின்றது. அதே நேரம் எமது பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தை பொறுத்தவரை எமது நாடு இலங்கையானது உலகத்திலே மிகவும் அழகானதும் ஒரு பலமானதும் ஒரு நாடாக காணப்படுகின்றது. அந்த நாட்டிலே மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் பச்சிலைப்பள்ளி காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் கடந்த 15 வருடங்களாக எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளும் இடம்பெறாமல் எமது உள்ளூர் வளங்களும் அளிக்கப்பட்டு பல்வேறுபட்ட குறைபாடுகளுடன் காணப்படுகின்றது. அந்த குறைபாடுகளிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கியுள்ளதன் ஊடாக எமது பச்சிலைப்பள்ளி பிரதேச மக்கள் ஒரு கணம் சிந்திப்பார்களாக இருந்தால் எம்மோடு சேர்ந்து அவர்கள் பயணிக்கும் போது எமது பச்சிலைப்பள்ளி பிரதேசமானது ஒரு வளமிக்க ஒரு அழகான தேசமாக, எமது குறிக்கோளும் அழகான நாடு, வளமான வாழ்க்கை, அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி சபையின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப அதன் நடைமுறைகளை அனுசரித்து அரசியல் நோக்கங்களுக்கு மேலதிகமாக உள்ளூராட்சி சட்டங்களை ஏற்றுக்கொண்டு எம்மால் உள்ளூர் வீதிகளை இணைப்பதன் ஊடாக பச்சிலைப்பள்ளிக்கு உரிய கிராமங்கள் அனைத்தையும் ஒன்றோடொன்று இணைப்பதன் ஊடாக மக்களுக்கிடையிலான ஒரு அடிப்படை அத்திவார கட்டமைப்பினை உருவாக்குவதன் ஊடாக அதே நேரம் பொது பயன்பாடுகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட குறைபாடுகள் எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது. அந்த அனைத்து குறைபாடுகளையும் மக்களின் தேவைகளை மக்களோடு கலந்துரையாடி எமது தோழர்கள் அவர்களின் பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுக்கு ஊடாகவே கூட்டுணைவான ஒரு நல்ல திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதன் ஊடாகவும் அதே நேரம் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு வசதிகள் தொடர்பாக உள்ள அனைத்து துறைகளிலும் குறிப்பாக சுகாதார நிலைமை எங்கள் பிரதேசங்களில் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது. அதை அனைத்தையும் நாங்கள் அரசாங்கத்தின் நேரடியான வழிபடுத்தலின் ஊடாக மிகவும் இலகுவான முறையில் கடந்த காலத்தில் இல்லாத ஒரு நிலைமை, அதாவது 15 வருடத்தில் பச்சிலைப்பள்ளியில் ஏற்படுத்தாத மாற்றத்தினை ஒரு குறுகிய காலத்தில் எங்களால் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் மக்களுக்கு வழங்குவதோடு அதே போல பச்சிலைப்பள்ளி மக்களும் சிந்திப்பார்களாக இருந்தால் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தங்கள் தேசத்தின் மீதும் தங்கள் மண்ணின் மீதும் ஒரு பற்று ஒன்று காணப்படும். அந்த மண் மீது காணப்படும் பற்றினை அவர்கள் தங்கள் இடம் பலமாக வேண்டுமென்று சொல்லி சிந்திப்பார்களாக இருந்தால் எமது தேசிய அரசாங்கத்துடன் தங்களது பயணப்பாதையை கொண்டு செல்லும் போது எமது வெற்றியானது எங்களுக்கான வெற்றியும் மக்களுக்கான வெற்றியாக அது கொண்டு செல்லப்படும். அதன் ஊடாக மக்கள் எப்பொழுதும் அரசாங்கத்துடன் பயணிக்கும் போது ஒரு பலமான ஒரு வாழ்வினை நாங்கள் மிக விரைவில் அடையக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்றை இன்றைய நாள் ஏற்படுத்தி தந்துள்ளது.
அந்த பயணத்தில் நாங்கள் மக்களோடு சேர்ந்து பயணிப்பதை எப்பொழுதும் விரும்புகின்றோம். நன்றி. எங்களோட அனுர திசாநாயக்க ஜனாதிபதியோட சார்பாக நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதை நாங்கள் உறுதியாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று எமது மனுத்தாக்களை பதிவு செய்து வெற்றிகரமாக எங்கள் மனுத்தாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியில் நாங்கள் போட்டியிட இந்த வருடம் உள்ளூராட்சி தேர்தலில் எமது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தின் ஊடாக எமது பெரியபரந்தன் கிராமத்தில் நான் மக்கள் சக்தி சார்பாக வேட்பாளராக கலந்து கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன காரணத்தின் பேரில் நான் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டேன் என்றால், எமது கிராமத்தில் பெரியபரந்தன் கிராமத்தில் தற்பொழுது 15 வருடங்களாக எமது பல கட்சிகள் போட்டியிட்டும் எமது கிராமத்தினை அபிவிருத்தி செய்யாத நிலையில் காணப்படுகின்றோம். ஏனெனில் எங்கள் பெரியபரந்தன் பிரதான வீதி மற்றும் உருத்திரபுரம் பிரதான வீதியில் பார்த்தோமென்றால் பல பாடசாலை மாணவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், வேலை செய்பவர்கள் என பலரால் அந்த வீதியை பாவிக்கின்றோம். ஆனாலும் அந்த வீதி கிடங்கு பள்ளம் சேறு நிறைந்ததாகவே 15 வருடங்களாக காணப்பட்டு வருகின்றது. இதனை இந்த அரசாங்கத்தில் 1200 கிலோமீட்டர் உள்ளூர் பாதைகளை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் எங்கள் பெரியபரந்தன் மற்றும் உருத்திரபுரம் பாதையினை புனரமைத்து எமது ஊனமுற்றோர்கள் எத்தனையோ பேர் எமது கிராமத்தில் காணப்படுகின்றனர். அவர்களின் தேவை மற்றும் எமது மக்களின் கஷ்டம், துன்பம், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வடிகால் அமைப்பு, புனரமைப்பு செய்தல் போன்ற பல செயற்பாடுகள் இடம்பெறுவதற்காக எமது பெரியபரந்தன் கிராமம் பல வருடங்களாக புனரமைப்பு இடம்பெறாமல் பல சிரமத்துக்குள் உள்ளாகி உள்ளனர். எனவே நான் இந்த வருடம் உள்ளூராட்சி தேர்தலில் எமது மக்கள் சக்தியினூடாக போட்டியிட்டு வெற்றி பெற்று எமது கிளிநொச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி நூடாக எமது பெரியபரந்தன் மற்றும் எள்ளுக்காடு மற்றும் உருத்திரபுரம் போன்ற பெரியபரந்தன் வட்டாரத்தில் பங்கு பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்று எமது மக்களை நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் அபிவிருத்தியாகவும் கொண்டு செல்வதற்காக எமது மக்கள் சார்பாக எமக்கு வாக்களித்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை வேண்டி நிற்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வேட்பாளரை சந்திக்க போகிறோம். அண்ணன் வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? என் சஜீவன். ஓகே, நீங்கள் கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்துக்குள்ள கரைச்சி பிரதேச சபையில் உதயநகர் வட்டாரத்தில் போட்டியிடுறேன். தேசிய மக்கள் சக்தி சார்பாக எங்கள் கட்சி இந்த முறை அதிகூடிய வெற்றியை சந்திக்கும். கரைச்சி பிரதேச சபையிலும் இல்லை, இலங்கை பூராகவும். அத்துடன் எங்களோட ஆட்சி அமைத்தால் கூடுதலான வாக்கு வித்தியாசமால் இதுக்கு முற்பட்ட காலத்தில் தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஒரு திசமகாராம பிரதேசத்தில் ஆட்சி அமைச்சிருக்கு. பிரதேச சபையை பூரண ஆட்சி. அதில் வர்த்தகர்களுக்கு பொது சந்தையில் காணப்படுற கடைகளுக்கான வரிகள் முற்றுமுழுதாக நீக்கப்பட்டு மக்களுக்கான ஒரு சுதந்திரமான சமத்துவமான ஒரு ஆட்சி நடந்திருக்கு. எமது கட்சி இந்த கரைச்சி பிரதேசத்தில் பூரண ஆதரவுடன் வெற்றி பெற்று அது இதற்கு முதல் எவ்வாறு மக்களுக்குரிய ஆட்சி நடத்தப்பட்டதோ அதே முறையில் இந்த முறையும் கரைச்சி பிரதேச சபையில் நடத்தப்படும். தேசிய மக்கள் சக்தி சார்பாக கனகாம்பிகை குளம் வட்டாரத்திலே போட்டியிடுகின்றேன். எனது பெயர் பார்த்திபன். இதிலே நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். மக்களினுடைய தேவைகளை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக மிகவும் ஒரு அர்ப்பணிப்புடன்
இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றதை அனைத்து வாக்களிக்கும் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வணக்கம். எனது பேர் சிவபெருமான் சிவராசா. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற கண்டாவள அமைப்பாளரும் கண்டாவள பிரதேசத்துக்கு வேட்பாளருமாக சென்றிருக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களோட பிரதேச சபையின் வேலை திட்டங்கள் ஊடாக ஒதுக்கப்பட்ட நிதிகள் வேலை திட்டங்களில் எல்லாம் குளறுபடிகள், அதாவது உரிய கென்றைக்கு மேலே உரிய முறையில் உரிய தரப்பினரை சென்றடையதில்லை. எங்கட பிரதேசத்தின் வளங்களை எங்கட மக்களே அதை சரியான முறையில் செய்வதில்லை. பொதுவாக எங்கட கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டு கட்டிட தொகுதியை கூட கனகாலமாக அரசியல் செய்து கொண்டிருந்தவ. அதே போன்று கிளிநொச்சி பொதுச்சந்தையில் கூட அரசியல் தலையீடு ஒவ்வொருவரும் விட்டு கொடுக்குறோம். எங்கட இதில் வாழ்வாதாரமாக தரப்பட்ட சந்தை என்று சொல்லி பல அரசியல் கட்சிகள் இது கூறி இருந்த போதும் தன்னிச்சையான முடிவில் கரைச்சி பிரதேச சபையினர் அதை டெண்டருக்கு கோல் பண்ணியிருந்தவ. அந்த வகையில் நானும் ஒரு சந்தை என்ற வர்த்தகர். அந்த ரீதியில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் போட்டியிட்டு பிரதேசவையை ஆட்சி அமைத்து எங்கட வர்த்தகர்களுக்கும் எங்கட பிரதேசத்தில் உள்ள ஏனைய வேலை திட்டங்களையும் ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் ஒரு சிறந்த முறையில் இது நிர்ணயிக்கிறதே எங்கட நோக்கமாக இருக்கும். நன்றி. என் பேர் சஜீவன். கரைச்சி பிரதேச சபையின் பின்னேராய் வட்டாரத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுறேன். எமது வட்டாரத்தில் கடந்த 15 வருடங்களாக எந்த ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. அதால் எந்த அபிவிருத்தியும் நடைபெற்றதில்லை. அது தேசிய மக்கள் சக்தி ஊடாக மத்தியில் அவர்களுடைய ஆட்சியும் இருப்பதால் பல அபிவிருத்திகளை நமது பிரதேசத்துக்கு வழங்கலாம் என்ற அடிப்படையிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு சிறப்பாக செயற்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். வணக்கம். நான் திருநகர் கணேசபுரம் வட்டாரத்தை பிரதிநிதிப்படுத்தி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் வேட்பாளராக போட்டியிட களமிறக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே என்னுடைய இந்த முயற்சி எங்களுடைய இந்த கிராம மக்களுக்கு மிகவும் தேவை என்பதை கருதி தான் நான் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றேன். எனவே என்னால் முடிந்த பங்களிப்பை நான் இந்த மக்களுக்காக வழங்கி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியை நான் இந்த தேசிய மக்கள் சக்தி மூலமாக நான் வழங்குவேன் என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இன்று நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வேட்புமனு தாக்கலில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த வகையிலே உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றி அதனூடாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. அவ்வாறான தேவைகளை செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முன்னின்று வேட்பாளர்களாக இங்கு வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கிராமங்களிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. பொதுவாக பார்த்தால் வீதிகள் பிரச்சனைகள் இருக்கின்றது. அவ்வாறு குடிநீர் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்திருந்தாலும் இன்னும் போதாமையாக இருக்கின்றது. அத்தோடு முதியோருடைய பிரச்சனைகளும் நிறைய இருக்கின்றது. மற்றது இன்னும் நிறைய இவ்வாறான கிராமங்களில் இருக்கின்ற சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் நிறையவே பின்தங்கி இருக்கின்றது. இந்த இவ்வாறான பிரச்சனைகளுக்கு பிரதேச சபையால் நிறைவு செய்து ஓரளவு என்றாலும் நிறைவு செய்து கொடுக்க முடியும். அவ்வாறான நிறைவுகள் இன்று வரை சரியான முறையில் செய்யப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த பிரதேச சபையை நாங்கள் உள்வாங்கி இதனூடாக அவ்வாறான குறைகளை தீர்த்து மக்களுக்கு சேவை செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நாங்கள் இந்த பயணம் தேசிய மக்கள் சக்தியில் தேசியப்பட்டி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறேன். முறிப்பு பகுதி செல்வநகர் பிரதேசத்தில் களமிறங்கியிருக்கிறேன். இவ்வளவு காலமும் 2009ஆம் ஆண்டு யுத்தத்திற்கு பிறகு ஆட்சி செய்த பிரதேச சபையை உள்ளூராட்சியை ஆட்சி செய்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுவரை காலமும் மக்களுக்கான சரியான ஒரு மாற்றத்தை இதுவரை காலமும் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை.
ஆனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட தேசிய மக்கள் சக்தி வந்து அமோகமான மக்களுடைய வரவேற்பை பெற்று ஒரு மாற்றத்தை, அதாவது இவ்வளவு காலமும் இருந்த குப்பை நிறைந்த ஊழல்வாதிகளை வெளியே தள்ளிவிட்டு ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழியை நோக்கிய ஒரு குழுவை, அதாவது எங்களுடைய தோழர்கள் குழுவை உருவாக்கி ஒரு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த முறையும் வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள் இந்த முறை ஒரு மாற்றத்தை உருவாக்கி பிரதேச சபையில் இருக்கின்ற குப்பைகளை கொண்டு போய் வெளியில் போட்டுவிட்டு அதற்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கும் முகமாக இந்த முறை ஒரு மாற்றத்தை உருவாக்கி வெற்றி பெற செய்வார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான கட்சிகள் பிளவடைஞ்சிருக்குது, சில கட்சிகள் கூட்டணியில் கேட்குறாங்க. அது உங்களோட வெற்றிக்கு சாதகமாக அமையுமா? வெற்றிக்கு சாதகமாக அமைந்த ஒரு விடயம்தான். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இருந்த அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சியாக இருந்தார்கள், ஆளும் கட்சியாக இருந்தார்கள். எங்களுடைய மாற்றத்திற்கான ஒரு தேசிய மக்கள் சக்தி உருவாகிய பின் அந்த அனைத்து கட்சிகளுமே ஒன்றாக சேர்ந்து தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விட்டார்கள் என்று கூறணும். இதற்கு காரணம் எங்கள் மீதுள்ள ஒரு பயம். நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவோம், அவங்களுடைய ஊழல்களை நாங்கள் வெளியே கொண்டு வரும் ஒரு பயத்தில் தான் அவங்க வெளியடைந்திருக்கார்கள் தவிர அவர்களுக்கு ஒற்றுமை இல்லாதே அது ஒரு மெயின் காரணமாக இருக்கிறது. ஓகே, நன்றி. உங்கள் அணி வெற்றிக்கு எங்களது வாழ்த்து. நன்றி.